Hello students, நாம இன்னைக்கு Microsoft Office 2007ல PPT PowerPoint presentationல class 3 பார்க்க போறோம். இந்த class 3ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா home tab. ஓகேங்களா? ஸோ நம்ம போன கிளாஸ்லயும் home tab தான் பார்த்தோம். அதுல 2 டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன்னு சொன்னேன். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஹோம் டேப்ல ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? கிளிப் போர்ட், இதுல கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட், பெயிண்டர். அடுத்தது ஸ்லைடு, இதில் நியூ ஸ்லைடு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரீசெட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஃபாண்ட்டில் நம்ம எழுதக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டைல், கலர், போல்டு, அண்டர்லைன் இந்த மாதிரி எப்படி ஸ்டைல் கொடுக்கறதுன்னு ஃபாண்ட் குரூப்பில் பார்த்தோம். அடுத்தது பேராகிராஃப் குரூப்பில் அலைன்மெண்ட் பார்த்தோம். எப்படி லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், புல்லட்ஸ் எப்படி வைக்கிறது, ஸ்பேஸ் எப்படி விடுறது, டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் மட்டும் இன்னும் நான் இடத்துல ஜஸ்ட் ஓவராலாக கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்னா எப்படி ஒர்க் ஆகுன்னு மட்டும் சொன்னேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது டிராயிங் அண்ட் எடிட்டிங். இந்த 2 குரூப் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டிராயிங் குரூப். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிராயிங் குரூப். ஓகேங்களா? ஸோ டிராயிங் குரூப்பில் என்னென்ன இருக்குன்னா ஷேப்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ஷேப்ஸு, அந்த ஷேப் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த டிராயிங்ன்ற குரூப்பில் இருக்கும். ஓகேங்களா? நான் நியூவாக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஹோம் டேப்ல டிராயிங். ஸோ இந்த டிராயிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது என்னென்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே பாருங்கள் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர், இதை கிளிக் பண்ணி மவுஸில் லெஃப்ட் கிளிக் அப்படியே வச்சுட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஓவல் ஷேப்பு. ஒரு ஷேப்புக்கும் மேலே நீங்கள் போய் மவுஸ் பாயிண்டர் வச்சிங்கன்னா அந்த ஷேப் என்ன நேம்ன்றதை கீழே காமிக்கும். பாருங்கள், இது ரவுண்டட் ரெக்டாங்குலர், நெக்ஸ்ட் இது ட்ரையாங்குலர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேம் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனோ இல்லை ஷேப்போ ஏதாவது போடும்போது இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை ட்ரா பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சு. ஷேப்பும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஓவல் ஷேப் வந்து நார்மலாக வரைஞ்சிது. ஸோ இப்போ வரையும் போது ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு வரைகிற பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷிஃப்ட் கீபோர்டில் ஷிஃப்ட்டுன்னு ஒரு கீ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டே எந்த ஒரு ஷேப் வரைஞ்சிங்கனாலும் அது எல்லா சைடும் ஈவனாக வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஏதாவது ஷேப் வந்து நம்ம பிபிடியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆரோ மார்க்கு, லைன் இந்த மாதிரி. ஸோ இந்த ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் மோர் போனீங்கன்னா இதில் வந்து லைனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்பில், அப்புறம் ஆரோஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆரோஸ் இருக்கும். ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறது, ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வெரைட்டி இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷேப் ஆப்ஷன். அடுத்தது அரேஞ்ச். நான் அதுக்கு ஒரு நியூ ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன், பிளாங்க் ஸ்லைடு. ஸோ பிளாங்க் ஸ்லைடில் நான் ஆல்ரெடி ரேண்டமாக டெக்ஸ்ட்டு நமக்கு பேராகிராஃப் வேணும் ஒரு கீ மாதிரி சொல்லியிருக்கேன். ஈக்குவல் RAND ரேண்ட் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் வேணும். இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஷீட்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ ரேண்டமாக நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ அரேஞ்ச்னா என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ணுறது. ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, ஷேப்பு இந்த மாதிரி இருக்கிற பிக்சர், இது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டு இல்லாமல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு இல்லாமல் பிக்சர், இமேஜு, கிளிப் ஆர்ட் ஏதாவது யூஸ் பண்ணி ஷேப்பு, ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட் இந்த மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ன்ற நேம்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அங்கே எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்றா இந்த அரேஞ்ச் ஆப்ஷன். ஸோ நான் இப்போ உங்க ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த ஷேப் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாருங்கள் டெக்ஸ்ட் முன்னாடி வந்துச்சு, இந்த இமேஜ் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ இல்லை இமேஜ் முன்னாடி வரணும்னா என்ன பண்ணலாம்னா ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் முன்னாடி கொண்டு வருது.
ஸோ முன்னாடி கொண்டு வச்சு டெக்ஸ்ட் பின்னாடி போயிடுச்சு, ஷேப்பு முன்னாடி கொண்டு வச்சு. ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஷேப்புக்கும் மட்டும் இல்லை, இன்னொரு ஷேப் கூட வரைகிற பாருங்க. ஸோ இப்போ 2 ஷேப் இருக்கு. இப்போ எனக்கு ரெக்டாங்குலர் முன்னாடி வரும். அப்போ என்ன பண்ணும், ரெக்டாங்குலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க ரெக்டாங்குலர் பின்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே பிரிங் ஃபார்வர்ட்னா இப்போ 3 இது இருக்கு, எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும். சென்ட் பேக்வர்ட் கொடுத்தா பாருங்க பின்னாடி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக். ஸோ ஒரு டெக்ஸ்டையோ ஒரு ஷேப்போவோ முன்னாடி பின்னாடி அலைன்மெண்ட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது குரூப் ஆப்ஜெக்ட். அதுல குரூப், அன்குரூப், ரீகுரூப்னு இருக்கு. ஸோ குரூப்னு என்னன்னா, ஸோ எல்லாமே ஒரே குரூப்பா பண்ணுது. ஸோ பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு, இங்க 2 ஷேப் இருக்கு, நான் எல்லாமே ஒன்னா செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. எல்லாமே செலக்ட் ஆயிருக்கா? இப்போ போய் பாருங்க குரூப். ஸோ இப்போ குரூப் கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்க, எல்லாமே ஒரே இதாக தான் இருக்கு. ஸோ நான் இப்போ மூவ் பண்றேன். ஸோ இப்போ குரூப் கொடுத்தோன்னே பாருங்க ஷேப்பு, டெக்ஸ்ட் எல்லாமே ஒன்னாயிடுச்சு. ஸோ நான் இப்போ மூவ் பண்றேன் பாருங்க. மூவ் பண்ணும்போது எல்லாமே மூவ் ஆகுது, டெக்ஸ்ட்டும் மூவ் ஆகுது, ஷேப்பும் மூவ் ஆகுது, எல்லாமே மூவ் ஆகுது. இதே தனித்தனியா இருக்கும்போது எப்படி மூவ் ஆகுனா, நீங்க ஏதாவது ஒன்று பிடிச்சி மூவ் பண்ணீங்கன்னா அது மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் குரூப். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் வேணாம்னா அன்குரூப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அன்குரூப் கொடுக்குற பாருங்க எல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து குரூப், அன்குரூப். அடுத்தது பொசிஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பொசிஷன் ஆப்ஜெக்ட்ல எந்த பொசிஷன்ல என் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் இதுக்கு ஒரே ஒரு ஷேப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஸோ இப்போ நான் இது ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சிட்டேன். பட் இது வந்து எனக்கு வந்து இந்த பேராகிராஃபோட டாப்ல இருக்கணும், பாட்டம்ல இருக்கணும், மிடில் இருக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, நம்மளே ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எங்க தேவையோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நம்மளே மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்க அலைன் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல போகும். அடுத்தது சென்டர், அடுத்தது ரைட். ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே இது மூலிமா நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மிடில், பாட்டம் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டல்னா இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் பிளேஸில் இருக்கும். வெர்டிக்கல் அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கலி கொடுத்தீங்கனாலும் வெர்டிக்கலாக எது சென்டர் பிளேஸோ அது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகி அந்த பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கிரிட் லைன்னா இந்த மாதிரி லைட்டா லைன் தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேரு தான் கிரிட் லைன், கிராஃப் மாதிரி. ஸோ இந்த கிரிட் லைன் எதுக்காக யூஸ் ஆகுனா, இப்போ ஏதாவது ஷேப்போ ஆப்ஜெக்டோ வரையும் போது கிரிட் லைன் இருந்துச்சுன்னா அந்த ஷேப்போ ஆப்ஜெக்ட் ஈவனா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கிரிட் லைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே கிரிட் செட்டிங்ல ஸோ நம்ம இப்போ கிரிட் லைன் பார்க்கும்போது எல்லாம் தூரமா இருந்துச்சுல லைனு, அதை வேணா நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், இல்லை சின்னது பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸஸை பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த கிரிட் செட்டிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அலைன்மெண்ட். அடுத்தது ரொட்டேட்னா என்னன்னா இந்த ஷேப்பை ரொட்டேட் பண்றது. இதை வந்து நான் வேற ஷேப் போட்டு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ மார்க், ஸோ இந்த ஆரோ மார்க்கை இப்போ நான் ரொட்டேட் பண்றேன் 90 டிகிரி, லெஃப்ட் 90 டிகிரி, ஃபிளிப் வெர்டிக்கல், ஃபிளிப் ஹரிசாண்டல். தெரியுதுங்களா? ஸோ மோர் ரொட்டேட்டர் ஆப்ஷன்ல போனீங்கன்னா நமக்கு அந்த இமேஜோட சைஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அது எந்த பொசிஷன்ல இருக்கும், அதாவது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, டாப்ல, மிடில் அந்த மாதிரி. ஸோ அதையும் காமிச்சிக்கலாம். ஏதாவது ஆல்டர்னேட்டிவா டெக்ஸ்ட் எழுதணும்னா அதையும் டெக்ஸ்ட் பண்ணி இங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொட்டேட் ஆப்ஷன். அடுத்தது செலக்ஷன் பேன். ஸோ செலக்ஷன் பேன்ல நான் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 இமேஜஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அப்படின்னு என்கிட்ட நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ செலக்ஷன் பேன் போங்க. செலக்ஷன் பேன் போனது சைட்ல ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னா, நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட் இந்த ஸ்லைட்ல யூஸ் பண்ணிருக்கோமோ அது எல்லாம் ஓவராலா காமிக்கும். பாருங்க, ஓவல், ரவுண்டட். நான் இங்க கிளிக் பண்ணா அந்த ஷேப் எதுவோ அது செலக்ட் ஆகும். ரவுண்டட், ரெக்டாங்குலர். அடுத்து பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். இதுதான் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்து ரைட் ஏரோ, அடுத்து ரெக்டாங்குலர். ஸோ இந்த மாதிரி எது செலக்ட் பண்ணுமோ அது காமிக்கும். ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் பேன். ஸோ நமக்கு எது தேவையோ, இப்போ நிறைய ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு தெரியாத போது செலக்ஷன் பேன்ல போனா அதுக்கு நேம் இருக்கும். நம்ம அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா அந்த இடத்துல செலக்ட் ஆயிடும். இல்லை எனக்கு இந்த இமேஜ் வந்து இப்போ வந்து ஹைட் ஆகணும், விசிபிள்ல இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க ஹை ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், பாருங்க அது போயிடும். மறுபடியும் அதே ஐ ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு விசிபிள்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹைடும் அன்ஹைடும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செலக்ஷன் பேன். இதுதான் அரேஞ்ச்ல இருக்க
ஆப்ஷன். நம்ம ஆப்ஜெக்டை டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் அரேஞ்ச் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது குயிக் ஸ்டைல். ஸோ இந்த குயிக் ஸ்டைல் எப்போ வந்து விசிபிள் இருக்குன்னா நீங்கள் டெக்ஸ்ட் மேலே இருக்கும் போது விசிபிள் இருக்கு. அதாவது நார்மல் ஸ்லைடு வெளியே இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த பிளைன் ஏரியா. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு விசிபிள் இருக்காது. நீங்கள் டெக்ஸ்ட் மேலேயோ இல்லை இமேஜ் மேலேயோ வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குயிக் ஸ்டைல் வந்து விசிபிள் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்டைல் ஆப்ஷன் தான். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த ரெக்டாங்குலரை. இந்த பாருங்க, இதில் நிறைய ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே கலரும் அந்த ஸ்டைலும் மாறும். ஓகேங்களா? மாறிடுச்சா? அடுத்தது ஸோ இங்கே இருக்கிற எனக்கு ஸ்டைல் ஓகே பட் கலர் வேண்டாம், இந்த ஸ்டைல் ஓகே பட் எனக்கு இங்கே இருக்க மெரூன் கலர் வேண்டாம் அப்படின்னா இந்த ஷேப் ஃபில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அவுட்லைன், இதுக்கு அவுட்லைன் ஸோ ரெட்டில் கொடுத்துருக்க பாருங்க, ரெட்டில் தெரியுதுங்களா அவுட்லைனு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைனுக்கும் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஷேப் எஃபெக்ட்ஸ். ஸோ ஷேப் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னா, எஃபெக்ட்ஸ்னா என்ன, இந்த ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தனா பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் தெரியுதா. ஸோ நீங்கள் என்ன ரிஃப்ளெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆகும். க்ளோனா இந்த மாதிரி ஷேடோ மாதிரி ஒரு மாதிரி கிளிட்டர் மாதிரி இருக்கிறதுக்கு தான் க்ளோன்னு பேர். அப்புறம் சாஃப்ட் எட்ஜஸ். ஸோ இதில் இந்த மாதிரி சாஃப்ட் எட்ஜஸ் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 3D ரொட்டேஷனும் இருக்குது. ஸோ 3D ரொட்டேஷனில் உங்களோட இமேஜையும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷேப்போட எஃபெக்ட்ஸு. ஸோ இதுதான் வந்து ட்ராயிங்கில் இருக்க ஆப்ஷன். ட்ராயிங்கில் நம்ம எதுவுமே பண்ணல, என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணா டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஷேப் யூஸ் பண்ணுறோம். அந்த ஷேப்பை அந்த பேராகிராஃபில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறோன்றது தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், நீங்கள் இந்த ஷேப்பை கிளிக் பண்ண ஷேப்பை ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள், ஃபார்மேட் டேப். நம்ம இது வரைக்கும் என்ன டேப் பார்த்தோம், ஹோம், இன்செர்ட், டிசைன், அனிமேஷன், ஸ்லைடு, ரிவ்யூ, வியூ, இது வரைக்கும் தான் பார்த்தோம். மொத்தம் 7 டேப் தான் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இப்போ ஃபார்மேட்னு ஒரு டேப் வந்திருக்கு. ஸோ இந்த டேப் எங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேப்போ டெக்ஸ்ட் பாக்ஸோ யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது வரும். இதே ஒரு நார்மல் ஸ்லைடு, டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைட் போகிறேன், இதில் உங்களுக்கு எதுவுமே வராது. இது சப்போஸ் டெக்ஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் எழுதாத போது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல ஷேப்பு டெக்ஸ்ட், இதுக்கெல்லாம் ஸ்டைல் கொடுக்குறது தான். நம்ம இப்போ வந்து அந்த குவிக் ஸ்டைல் அது மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே தான் சேம் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஷேப் இருக்குது. ஸோ இங்கேயும் வேணா நம்ம ஏதாவது ஷேப்பை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸ், ஏரோ மார்க்கு, ஷேப்பு இன்செர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எடிட் ஷேப் பண்ணும்போது என்னன்னா, ஸோ இப்போ நான் இங்கே ரெக்டாங்குலர் வரைஞ்சிருக்கேன். இந்த எடிட் ஷேப்பில் சேஞ்ச் ஷேப்னு இருக்குது. ஸோ எனக்கு ரெக்டாங்குலர் பதில் ஓவல் வேணும் அப்படின்னு பாருங்கள், ரெக்டாங்குலர் அப்படியே ஓவலாக மாறிடுச்சு. அடுத்தது கன்வெர்ட் டு ஃப்ரீ ஃபார்ம். ஃப்ரீ ஃபார்ம்னா என்னென்னா, நம்ம கையில் ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்ம்னா இப்போ கையில் நான் ட்ரா பண்ணுற ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் ஃப்ரீ ஃபார்ம் டூல். இது கிளிக் பண்ணி நான் நார்மலாக என்ன பண்ண பாருங்க, நம்ம கையில் வரைகிறது தான் அப்படியே நமக்கு ஒரு இமேஜாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஷேப் வந்து இப்போ நம்ம கையில் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் டாட்டா இருக்குல்ல, ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ். ஸோ இதை நான் வேணும்னா மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஷேப் வேணா, நானே ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எதுனா மூவ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மூவ் பண்ணி வச்சு ஒரு ஷேப் கொண்டு வரதுக்கு பேர் தான் எடிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை ஷேப்புக்குள்ளே கூட நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஷேப் இருக்குது, நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்குள்ளேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றது நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷேப் ஸ்டைல். ஸோ இந்த ஷேப் ஸ்டைலில் என்ன இருக்குன்னா, நம்ம குவிக் ஸ்டைலில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஸோ எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு கலர் பிடிக்கலன்னா இங்கே ஷேப் ஃபில்லில் போயிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம குவிக் ஸ்டைலில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அடுத்தது
வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஸோ இங்க இருக்குது ஷேப் ஸ்டைல், ஷேப்புக்கு உண்டான ஸ்டைல். இங்க இருக்கிறது வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு என்னன்னா வேர்டுக்கு நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் எழுதிருக்கோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டைல். ஸோ இப்போ இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏதோ ஒரு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த மாதிரி மாறிடுச்சு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டைல் மாதிரியும். ஸோ இதே மாதிரி எனக்கு ஸ்டைல் ஓகே பட் கலர் வேண்டாம்னா டெக்ஸ்ட் ஃபில் கலர்ல போயிட்டு நீங்க வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் அவுட்லைன் கொடுக்கறதுனாலையும் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் தெரியுதுங்களா, டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன். அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கும் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஷேப்புக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்தோம் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி எது வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷ் ஆகும். இல்லை க்ளோனா ஒரு மாதிரி கில்டர் மாதிரி. ஸோ பாருங்க கில்டர் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஷேப் ஸ்டைல்னா ஷேப்புக்கு உண்டான ஸ்டைல் கொடுக்கறது. வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்னா வேர்ட் உள்ள இருக்க டெக்ஸ்ட்டுக்கு இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு வந்து ஸ்டைல் கொடுக்குறது. ஓகேங்களா. அடுத்தது அரேஞ்ச். ஸோ இந்த அரேஞ்சில் என்னென்ன இருக்கு பாருங்க. bring to front, send to back, selection pan, align, group, rotate. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதே தான். ஓகேங்களா. அரேஞ்சில் பார்த்தோம் இல்லையா சேம் அதே தான். அடுத்தது சைஸ். இந்த சைஸ் எதுக்காகனா ஒரு இமேஜோட சைஸ். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன சைஸில் இருக்குது, ஹைட்டு வந்து 1.98 சென்டிமீட்டர், வித்து வந்து 3.97 சென்டிமீட்டர். ஸோ நான் அந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள் ஹைட் உங்களுக்கு அப்படியே ஷேப்பில் இன்க்ரீஸ் ஆகுதா, அதே மாதிரி வித்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சைஸு. நீங்கள் செலக்ட் பண்ணுற சைஸுக்கு ஹைட்டு வித்தும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்மேட்டில் இருக்கிற ஆப்ஷன். ஸோ என்னென்ன பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம ஷேப்பை இன்சர்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் எப்படி ஷேப்பை இன்சர்ட் பண்ணலாம், அதில் எடிட்டில் போயிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், கன்வெர்ட் டு ஃப்ரீ ஃபார்ம், எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம அந்த ஷேப்பவே வேற ஒரு ஷேப்பாகவும் மாற்றிக்கலாம். இந்த ரீரூட் கனெக்டர்ஸ்னால் என்னென்னா, ஸோ இப்போ நான் வந்து 2 பாக்ஸஸ் இருக்குது. இப்போ ஃப்ளோ சார்ட் எல்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ், அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ்னு அதுக்கு கனெக்டர் கொடுப்போம். ஸோ இந்த பாக்ஸோட கனெக்டர் இது, இந்த பாக்ஸோட கனெக்டர் இது. ஸோ நம்ம அதை வேணா வேற கனெக்டராகவும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரீரூட் கனெக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பார்த்தோம்னா ஒரு ஷேப்புக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்னு, இது ஆல்ரெடி நம்ம வந்து குவிக் ஸ்டைல்லே பார்த்துட்டோம். அடுத்தது வேர்டுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அடுத்து அரேஞ்ச், இதுவும் நம்ம வந்து இங்கே இருக்கிற அரேஞ்ச் ஆப்ஷன்லேயே பார்த்துட்டோம். இந்த டிராயிங்கில் இருக்கிற ஆப்ஷனே பார்த்துட்டோம். இதை தான் உள்ள வந்து ஃபார்மேட் ஆப்ஷனில் ப்ரீஃபாக கொடுத்துருக்கான். இந்த ஃபார்மேட் டேப் எப்போ ஓப்பன் ஆகுனா நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸையோ இல்லை ஷேப்போ ஆப்ஜெக்டையோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணும்போது தான் இந்த ஃபார்மேட்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்னு என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எழுதின டெக்ஸ்டையோ இல்லை ஷேப் எதுவுமே எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதை அப்படியே ஸ்மார்ட் ஆர்ட்டில் மாற்றுறது தான் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். டெக்ஸ்டையும் மாற்றிக்கலாம், ஷேப்பும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் மோர் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸில் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். லிஸ்ட்டு, ப்ராசஸ், சைக்கிள், ஹைராரிக்கின்னு. ஸோ நான் இந்த சைக்கிள்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு வேற ஒரு ஸ்லைடில் போட்டு காமிக்கிறேன். நியூ ஸ்லைடில் பிளாங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்டில் கொடுக்குறேன். மூவ் ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்ஸில் சைக்கிள் ஃபார்மேட்டு. ஓகேங்களா. இப்போ சைக்கிள் ஃபார்மேட் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட் கொடுத்தோன்னே பாருங்க நம்மளோட டேப்ல 2 டேப் புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு, டிசைன் அண்டு ஃபார்மேட். ஓகேங்களா. நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஷேப் எதனா யூஸ் பண்ணும்போது ஃபார்மேட்ன்ற டேப் ஓப்பன் ஆகும். பட் இங்கே இன்னொரு டேப்பும் கூட சேர்ந்து ஓப்பன் ஆயிருக்கு. அது பேர் என்னது, டிசைன் டேப். டிசைன் அண்டு ஃபார்மேட் டேப் வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டோட நியூ டேப்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிசைன் டேப் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கிரியேட் கிராஃபிக், அதில் ஆட் ஷேப். ஒன்றும் இல்லை, நான் இப்போ இது ஓவராலாக செலக்ட் பண்ணுறது. அதாவது இந்த ரெக்டாங்குலரை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக எல்லாமே செலக்ட் ஆகிருக்குது. இல்லை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஷேப்பையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் ஷேப்பில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆட் ஷேப் ஆஃப்டர், ஆட் ஷேப் பிஃபோர். ஸோ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து வேணால் நம்ம ஆஃப்டராக ஒன்று வேணால் இன்செர்ட் பண்ணிக்கலாம் புதுசாக. இதுக்கு பிஃபோராகவும் ஒன்று புதுசாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தெரியுதுங்களா, எந்த ஷேப் செலக்ட் ஆயிருக்கோ அந்த ஷேப்புக்கு தான். இப்போ
இப்போ இங்கே நீங்கள் நியூவாக கிரியேட் ஆனது இங்கே கிரியேட் ஆச்சு, அதுக்கு பிஃபோர்ன்றதுனால அதுக்கு முன்னாடி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஷேப்பை ஆட் பண்ணிக்கிறது தான் ஆட் ஷேப். ஸோ இங்கே இருக்கிற எபோவ் பிலோவில் ஏன் டிசேபிள் இருக்குன்னா அது ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சார்ட் மாதிரி இந்த சார்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் எபோவ் பிலோ ஆட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஷேப்பை பொறுத்து இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு எனேபிளில் தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே டெக்ஸ்ட் பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் எழுதுனதெல்லாம் தெரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆட் டு புல்லட் அப்படின்னு என்னன்னா புல்லட் ஆப்ஷன். ஸோ இங்கே ஆல்ரெடி புல்லட்ல தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ ஆட் டு புல்லட்னா நான் ஒரு ஆட் டு புல்லட் இப்போ எது செலக்ட் ஆயிருக்கு, 1 செலக்ட் ஆயிருக்கு. ஆட் டு புல்லட் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் பக்கத்தில் ஏதாவது எழுதிக்கலாம். ஓகேங்களா? கீழே ஸோ இப்போ 4 இருக்குல்ல, 4க்கு ஆட் டு புல்லட் கொடுக்குறேன். இந்த மாதிரி அடுத்தது அதுலயே அடுத்தது எழுதிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இன்னொரு புல்லட் வந்து கொடுக்குற மாதிரி. ஆல்ரெடி உங்களுக்கு புல்லட்ல தான் இருக்கும் நீங்க டைப் பண்றது. அதுக்குள்ளேயே இன்னொன்று எழுதுனா ஆட் டு புல்லட் கொடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா இந்த க்ளோஸ் சிம்பிள் இருக்குல்லையே இதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பேனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ரைட் டு லெஃப்ட். சொன்னல நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் இந்த 6 இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதை ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறேன். பாருங்க என்னாச்சு, இது ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இந்த பக்கம் இருந்ததெல்லாம் இந்த பக்கம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த பக்கம் இருந்ததெல்லாம் இந்த பக்கம் சேஞ்ச் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே கிளிக் பண்ணுறேன். பாருங்க இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுதான் ரைட் டு லெஃப்ட். ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்டும் லெஃப்ட்ல இருக்கிறத ரைட்லையும் மாற்றி மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லே அவுட். ஸோ இந்த லே அவுட் ஆப்ஷன் எப்போ விசிபிளாக இருக்குன்னா ஏதாவது சார்ட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அது வேண்டாம் இன்னொரு வேற ஒரு லே அவுட் வேணும்னும் போது இந்த லே அவுட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே இருக்கு பாருங்க லே அவுட்டு. ஸோ இங்கே இருக்கிற லே அவுட் தான் இங்கே இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம சைக்கிளில் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி ஃபார்மேட் வேணா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேப் மட்டும்தான் மாறும். பாருங்க தெரியுதுங்களா? லேஅவுட்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதுதான் இங்க இருக்கிற லேஅவுட்ஸ் ஒன்று தான், இங்க இருக்கிற லேஅவுட்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது ப்ரமோட் டிமோட் அப்படின்னா ஸோ நீங்கள் 2வை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிமோட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, அது டெலீட் ஆயிடுச்சு. அதே ப்ரமோட்னு ஒன்று கொடுக்குறேன். என்ன ஆச்சுன்னா அந்த டெலீட் ஆனது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் டெலீட் பண்ணணும் அதே மறுபடியும் கொண்டு வரணும் ப்ரமோட் டிமோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம உள்ள ஏதாவது டெக்ஸ்ட் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பேன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். லேஅவுட்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல். நம்ம இப்போ ஷேப் ஸ்டைல் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு ஸ்டைல் கொடுக்குறது. எப்படி நம்ம ஷேப்புக்கு ஸ்டைல் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கலர். ஸோ இங்கே இருக்கிற கலர் வேண்டாம், ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற கலர் வேண்டாம், இதில் ஏதாவது இருக்க கலர் வேணும் எப்படி நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டைல். ஸோ இந்த கலர் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ஸ்டைலில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 இருக்குது, 2D 3D 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீசெட் கிராஃபிக் அப்படின்னா என்னன்னா எதுவுமே வேண்டாம் எனக்கு பழைய மாதிரி ரீசெட் ஆகுனா ரீசெட் கிராஃபிக் கொடுத்தீங்கன்னா ஸ்டைல் எதுவும் இல்லாமல் பழைய மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிசைனில் இருக்க ஆப்ஷன். ஸோ டிசைனில் என்னென்ன இருக்குன்னா நம்ம ஷேப்பு ஆல்ரெடி இருக்கிற ஷேப்பில் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம். புல்லட் ஆப்ஷன். லேஅவுட் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒன்று டெலீட் பண்ணி அதேவே மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பேன் யூஸ் பண்ணி உள்ள டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து லேஅவுட்ஸ் டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் கொடுத்துக்கலாம், கலர்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே டிசைன் ஆப்ஷனில் பார்த்தோம். இது எல்லாமே ஸ்மார்ட் ஆர்ட் டிசைன் ஷேப்புக்கு உண்டான டிசைன். ஓகேங்களா? அடுத்தது ஃபார்மேட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஷேப்பு. இதில் ஃபஸ்ட்டு எடிட் இன் 2D. ஸோ இது வந்து டிசேபிள் இருக்குது. இது எனேபிள் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா ஸோ டிசைனில் இங்கே இருக்க 2D 3D இதில் வந்து 3Dயில் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் 3Dயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஃபார்மேட்டில் வந்து பாருங்கள் எடிட் இன் 2D வந்து உங்களுக்கு விசிபிள் இருக்கும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக 2Dயில் மாறிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3D பொசிஷனுக்கு மாறிடும். ஸோ 3D to 2D வந்து இப்படி பொசிஷனை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக யூஸ் ஆகிறது தான் எடிட் 2D.
அடுத்தது சேஞ்ச் ஷேப்பு. ஸோ இப்போ நான் ஒரு ஷேப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணா. ஓகேங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, நான் வந்து ரெக்டாங்குலரில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்பை மாற்றிக்கலாம். அடுத்தது லார்ஜர் ஸ்மாலர்னா என்னென்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஷேப்பை பெருசு இல்லை சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் லார்ஜர் ஸ்மாலர். ஸோ எல்லாமே வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. ஏ கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஷேப்பும் ஒரே டைமில் மாறணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதில் எது வேணாலும் சேஞ்ச் ஷேப் கூட நீங்கள் வந்து எல்லாமே ரெக்டாங்குலரில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஏரோ கூட பாருங்கள் உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ ஏரோ வேண்டாம் எனக்கு வந்து இங்கே இருக்கிறது மட்டும் வேணால் தனித்தனியாக கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு தனித்தனியாக எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஷேப் ஸ்டைல். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஷேப் ஸ்டைல், பார்டர் ஸ்டைல், அரேஞ்ச் சைஸ். இதெல்லாம் இப்போ நம்ம எங்கே பார்த்தோம்? சேம் நம்ம ஷேப் கொடுக்கும்போது ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஷேப்புக்கு நம்ம வேணா ஸ்டைல் கொடுத்துக்கலாம், கலர் வேணா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவுட்லைன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்க அதே மாதிரி உள்ளே எழுதிருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதுக்கு முன்னாடி ஷேப் ஆப்ஷனில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டிராயிங். இந்த டிராயிங்கில் ஷேப் எப்படி வரையுது, அந்த ஷேப்புக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது, அந்த ஷேப்பை எப்படி ஸ்மார்ட் ஆர்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணிட்ட அப்புறம் அதில் வர டிசைன் ஃபார்மேட், அந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறதுன்றது தான் நாம் இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது எடிட்டிங். ஸோ எடிட்டிங் எங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஃபைண்டு. ஸோ ஃபைண்டுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரேண்டம் அப்படின்னு கொடுத்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஒன்றுன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா ஒரு பேராகிராஃப் மட்டும் நமக்கு வரும். தெரியுதுங்களா? ஒரு பேராகிராஃப் மட்டும் நமக்கு வரும். இது ரேண்டம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 3 பேராகிராஃப் வரும். இல்லை எனக்கு ஒரு பேராகிராஃப் போதுன்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே 1, இல்லை எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அந்த ப்ராக்கெட்குள்ளே அத்தனை நம்பர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைண்டுனா என்ன மீனிங்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்த ஃபைண்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்ட நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. இதுல எனக்கு பர்டிகுலராக ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும், அது எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைண்டுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதனோட ஷார்ட்கட் Ctrl+F. ஸோ இந்த ஃபைண்ட் கொடுத்துட்டு இங்க என்ன கேட்குது? ஃபைண்ட் வாட். நீங்க வந்து எதை ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல டாக். ஸோ டாக்ன்றது எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேர்டுன்றதை எனக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் கேஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ மேட்ச் கேஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ நான் இங்கே எழுதியிருக்கல கேஸ் ஃபார்மேட் என்னது? லோயர் கேஸ். இதே லோயர் கேஸில் நான் இங்கே எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சப்போஸ் நான் இங்கே கேபிட்டல்லையும் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் எனக்கு அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போதும், கேஸ் சென்சிட்டிவ் தேவையில்லை அப்படின்னா ஃபைண்ட் வேர்ல்ட் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது எதுவுமே கொடுக்காம ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலையும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டாக் இருக்கோ பாருங்க, ஹைலைட் பண்ணி காமிக்குது. அடுத்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த டாக் எங்கே இருக்கு, ஸோ அடுத்த ஃபைண்ட் நெக்ஸ்ட், அடுத்த ஃபைண்ட் நெக்ஸ்ட், ஸோ அடுத்தடுத்த லைன்ல எங்கெங்க இருக்குன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைண்ட் வாட். நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே கொடுத்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரீப்ளேஸ். இதனோட ஷார்ட்கட் Ctrl+H. ஸோ இந்த ரீப்ளேஸ் கொடுத்தோன்னே பாருங்க 2 ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஃபைண்ட் அதேவே ரீப்ளேஸ் ரெண்டும் கேட்குது. ஸோ இதுக்கு என்னன்னா, ஸோ ஃபைண்ட் வாட்னா நீங்கள் எதை ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே தான் இங்கே ஃபைண்ட்னா என்னன்னா, நீங்கள் எதை ஃபைண்ட் பண்ண போறீங்க, எதை கண்டுபிடிக்க போறீங்கன்னு மட்டும்தான் வருது. நீங்கள் எதை கண்டுபிடிச்சி அதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்கன்றதா ரீப்ளேஸ். ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், அதில் இந்த வேர்டுக்கு பதிலாக பர்டிகுலராக இந்த வேர்டுக்கு பதிலாக வேற வேர்டு மாற்றணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த வேர்டை கொடுங்க. நான் இப்போ அதே சேம் டாகே கொடுக்குறேன். ரீப்ளேஸ் பதிலாக இப்போ டாக்ன்ற இடத்துலலாம் எனக்கு கேட்டுன்னு வரணும், டாக் வரக்கூடாது, கேட்டுன்னு வரணும். நான் அந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அது இந்த இடத்துல கொடுங்க. ரீப்ளேஸ் வித்ன்ற இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அது கொடுங்க. ஃபைண்ட்ன்ற இடத்துல எந்த வேர்டுக்கு பதிலாக எந்த வேர்டை மாற்ற போறீங்களோ அந்த ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு நேம் அதை கொடுங்க. ரீப்ளேஸ்ன்றது நியூவாக எந்த நேமை மாற்ற போறீங்களோ அந்த நேம் கொடுங்க. சேம் நம்ம சொன்னல மேட்ச் கேஸ்னா நான் கொடுத்துருக்கிற இந்த கேஸ் ஸ்மால் லெட்டர்லேயே இங்கே இருக்கிற மாதிரி எதுலாம் இருக்குதோ அதுக்கு மட்டும் மாறணும். ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ்னா இதெல்லாம் எதுவும் பார்க்காம எல்லா வேர்ட்ஸ்க்கும் மாறணும். இது நீங்கள் இது கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ரீப்ளேஸ் ஆல்னா
இருக்கிற எல்லா டாக்ன்ற இடத்துலையும் கேட்டன் மாறதான் ரீப்ளேஸ் ஆல். ஓகேங்களா? இல்லைன்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணி இந்த வேர்டு மட்டும் எனக்கு இங்கே மாறணும்னா இந்த வேர்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரீப்ளேஸ் பாருங்க. நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கெல்லாம் டாக்னு அப்படியே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் டாக்னு எனக்கு அப்படி அப்படியே இருக்கு. இங்க மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குது கேட்னு சொல்லி மாறி இருக்கு. இல்லை எனக்கு எல்லா இடத்துலையும் கொடுக்கணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லா இடமும் மாறிடுச்சு. இப்போ பாருங்க கேட்டு 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 கேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கா. சரி ரீப்ளேஸ் ஆகலனா எல்லா இடமும் ஏதாவது பர்டிகுலர் வேர்டு மட்டும் ரீப்ளேஸ்னா அந்த வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீப்ளேஸ் ஃபைண்டுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் எஃப், ரீப்ளேஸ்க்கு கண்ட்ரோல் ஹெச். அடுத்தது செலக்ட். ஸோ இந்த செலக்ட்ல செலக்ட் ஆல், செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ஷன் பேன். ஸோ நான் அதுக்கு இந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க செலக்ட் ஆல்னா எல்லாமே டெக்ஸ்ட்டு ஷேப்பு இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் ஏ சொன்னேன் இல்லையா, செலக்ட் ஆல்க்கு எல்லாமே வேணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது செலக்ஷன் பேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தனியாக ஒரு பேன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போயிட்டு இங்கே செலக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட்ல தான் ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட் தான் வேணும். எல்லாமே செலக்ட் பண்ணுறதா தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டிராயிங் பார்த்தோம். அதில் ஷேப் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது, அரேஞ்ச் பண்ணுறதுன்னு. அடுத்தது எடிட்டிங்கில் ஃபைண்டு, ஒரு வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அண்ட் ஆப்ஜெக்டையும் ஆப்ஜெக்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, செலக்ஷன் பேன் எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாபிக் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.